ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து வீடியோ போடலாம், எந்த சப்ஜெக்ட் டஃபாக இருக்குன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஓட் கேட்டிருந்தோம். அதில் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யூனிட் 8 நம்ம கேட்டிருந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னா யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து யூனிட் 8 தான் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு யூனிட் 8 வந்து படிக்கிறதுக்கு டஃபாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னிலேருந்து வந்து தினம் ஒரு பாடம் யூனிட் 8க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சயின்ஸ் தினம் ஒரு பாடம் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ சயின்ஸ் வீடியோ டெய்லி மார்னிங் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா, தினம் ஒரு பாடம்ன்றது இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஈவினிங் பப்ளிஷ் ஆகும். அப்போ வந்து ஒரு நாளைக்கு யூனிட் 8 சயின்ஸ் ஒரு லெசன் நம்ம வந்து டெய்லி என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், எக்ஸாம்குள்ளே சயின்ஸையும் முடிச்சிடலாம், யூனிட் 8ஐயும் முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டாபிக் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் யூனிட் 8ல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரம். இது எதில் கவர் ஆகும் அப்படின்னா, தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூனிட் 8ல் ஃபஸ்ட் டாபிக்கே அதான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தமிழ் சமுதாயம் இப்போலாம் வந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து பண்டைய நகரங்களில் அவங்க இப்படிலாம் இருந்தாங்கன்றதும் நம்மளுக்கு கவர் ஆகும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் தான் இந்த லெசன். ஓகேங்களா, ஸோ இந்த லெசன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். கற்றலின் நோக்கங்கள் நமக்கு தேவையில்லை, இதில் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, ஸோ கற்றல் நோக்கங்களில் நமக்கு எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை, ஸோ பார்க்க தேவையில்ல. அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா, வெறும் அப்படியே ஒரு மாதிரி கதையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு டேரெக்டாக வந்து இங்கே வந்துட்டால் போதும். ஓகே, டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் இருக்கிறது நம்மளுக்கு சும்மா நார்மலாக இருக்க தான். ஓகேங்களா, சரி இதுக்கப்புறம் பாருங்கள், பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா அண்டு மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹரப்பா அண்டு மொஹஞ்சதாரோ. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சைடில் இருக்கிறதுல இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வந்து இருக்கக்கூடியதில் மிக தொன்மையான நகரங்கள் அப்படின்னு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஓகேங்களா, இந்தியாவில் திட்டமிட்டப்பட்ட முதல் நகரம்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டில் தொன்மையான நகரம்னு கேட்டாங்கன்னா பூம்புகார், மதுரை அண்டு காஞ்சிபுரம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி வந்து மேப் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த மேப்பை எப்பயுமே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே நல்லா பார்த்து வச்சுக்கணும். பார்க்கலாமா, என்னென்ன ஊர் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாமா. மாமயிலை இங்கே இருக்குது. அடுத்தது அரிக்கமேடு, பூம்புகார். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கனக்குள்ளே கொர்க்கை இருக்குது, காயல்பட்டினம் இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டுமே துறைமுகம். இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் அந்த இது போட்டு பாட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே துறைமுகம் மட்டும் தான் இப்போ நான் லைனை ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கேன். ஓகேங்களா, ஸோ தொண்டி, அடுத்து அழகன் குளம் இங்கனக்குள்ளே இருக்குது. அடுத்து வந்து இங்கே அரிக்கமேட் இருக்குது. அரிக்கமேட் ஒரு ஆய்வு பிளேஸ்னு சொல்லலாம், அகலாய்வு நடந்தக்கூடிய இடம். ஓகேங்களா, அது இல்லாமல் இந்த உள்ள இருக்கல இது எல்லாமே அகலாய்வு நடந்த இடம். ஓகேங்களா, ஸோ பண்டைய நகரங்கள்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கொடுமடல், கரூர், அதாவது கரூர்னு சொல்கிறோம்ல, சேரர்களுடைய தலைநகரம்னு சொல்கிறோம்ல அதுதான். அடுத்து உறையூர்ன்றது யார், சோழர்களுடைய தலைநகரம்னு சொல்கிறது. காஞ்சிபுரம் இங்கே கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம்ன்றது பல்லவர்களுடைய தலைநகரம். மதுரை அப்படின்றது வந்து யாருது, பாண்டியருடைய தலைநகரம். கீழடின்றது ஆய்வு நடந்தக்கூடிய பிளேஸ், அதாவது மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கையில் இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே அடுத்து பார்க்கலாம். இந்த சைடு கதை பாருங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னா மெசோபொட்டேமியா நாகரிகம். அதாவது மொத்தம் 4 நாகரிகங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் அது பரப்பளவில் பெருசு. மெசோபொட்டேமியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து தொன்மையானதில் பழசு அதுதான். ஓகேங்களா, ஸோ வந்து அப்போ மெசோபொட்டேமியான தொன்மையானது, சிந்து சமவெளினா பரப்பளவில் பெருசு. ஓகேங்களா, ஓகே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகே அடுத்து பார்க்கலாம். ஹரப்பா அண்டு மொஹஞ்சதாரோ போல் வந்து தமிழகத்துலேயும் வந்து பண்டைய நகரங்கள் இருந்திருக்கு. அதுதான் வந்து மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓகேங்களா, ஸோ வந்து இது எது மூலமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தொழில் கண்டுபிடிப்புகள் மூலமாகவும், அப்புறம் வந்து நிறைய பயணிகள் வந்து அயல்நாட்டு பயணிகள் நம்மளுடைய அந்த மதுரை இதுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க எழுதியிருப்பாங்களே இங்கேருந்து நாங்கள் இது வாங்கணும்னு, அந்த பயண குறிப்புகள் மூலமாகவும் இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூம்புகார். ஓகேங்களா, பண்டைய தமிழகத்துடைய மிக பழமையான நகரங்களில் ஒன்று தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பூம்புகார். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் தான் வந்து எதுன்னு பார்த்தோம்னா பூம்புகார். ஓகேங்களா, கோவலன் மற்றும் கண்ணகி. பூம்புகார் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நகரம் மட்டும் இல்லாது இது ஒரு துறைமுக நகரம். ஓகேங்களா, ஸோ பூம்புகார்றது இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கனக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஸோ பூம்புகார்றது இங்கனக்குள்ளே இருக்குது. இங்கனக்குள்ளே கடல் இருக்குது. அப்போ கடல் இருந்தால் அங்கனக்குள்ளே துறைமுகம். ஒருவேளை இப்போ பூம்புகார் இங்கே இருந்துச்சுன்னா துறைமுகமாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது கரை ஓரத்தில் இருக்குது. அப்போ இது என்னது, ஒரு துறைமுக நகரம். இதுக்கு தான் இந்த மேப் பார்க்க சொன்னேன். மேப் பார்த்தீங்கன்னா மறக்காது. ஓகேங்களா, ஓகே ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்காக போக எஞ்சிய பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. அது இல்லாமல் வந்து தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக இருக்கிற பொருளை அந்த நாடுலேருந்து இறக்குமதி செய்வாங்க. ஓகேங்களா, நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுத்துருவோம், நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்குவோம். இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அது வந்து இப்போது நிறைய வேலை நடந்துட்டுருக்கு. ரயில்வேஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, பஸ்லேயே ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் மாற்றுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஷிப்பில் மாற்றுறாங்க. ஆனால் அந்த டைமில் என்ன இருந்துச்சு, அதிகமாக கடல் வழி தான் இருந்துச்சு. ஸோ வந்து கடல் வழி வணிகம் அதிகரிக்கும் போது தான் வந்து அந்த துறைமுகம் அப்படின்றது உருவாயிருக்கு. துறைமுகம் மூலமாக தான் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பொருட்கள்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் எதுன்னு பார்த்தோம்னா இந்த பூம்புகார் துறைமுகம். இது வங்காள விரிகுடாவுடைய கடல் கரையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா,
ஓகேங்களா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இப்படி இருக்கும், இந்த மூக்கு கிட்ட இங்கனக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது வங்காள விரிகுடா, அங்கிட்டு இருக்கிறது வந்து அரபிக்கடல். அப்போ வங்காள விரிகுடாவுடைய கடலில் அதாவது கரையில் தான் வந்து இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறையில் உள்ளது. அப்போ பூம்புகார் அப்படின்றது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்குது. ஓகேங்களா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்குது, பூம்புகார் கார் அப்படின்னு முடியுதா, காரில் போகும்போது மயில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ வந்து அது எந்த அந்த கடலோட கலக்கக்கூடிய இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காவிரி ஆறு. ஓகேங்களா. காவிரி ஆறு தான் கடலோட கலக்குது எங்கே அப்படின்னா பூம்புகார் கிட்ட. ஓகேங்களா. அப்போ வந்து காவிரி ஆறு கலக்குதுன்றதையும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பூம்புகாருடைய துறைமுகம். ஓகேங்களா. இப்போ பூம்புகார்னா நகரம்னா என்ன அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். அடுத்து துறைமுகம்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி, பூம்பட்டினம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காம், 2 பேர்கள் இருக்காம். சங்ககால சோழர்களுடைய துறைமுகம் தான் எதுன்னு பார்த்தோன்னா பூம்புகார். ஓகேங்களா. இதை ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு இந்த மாதிரி தெற்க இருந்துச்சு அப்படின்னாலே அது பாண்டியர்களாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது யாருன்னா சோழர்கள். இதே வந்து கொஞ்சம் மேலே இப்போ இந்த இங்கனக்குள்ளே இருக்குது காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது பல்லவர்கள். இங்கே இருக்குது மாமயிலே. ஓகேங்களா. அப்போ அது யாராக இருக்கும், பல்லவர்களோட இருக்கும். ஈஸியாக அந்த மேப் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வந்து பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் அது யாருன்னா சோழ அரசருடைய துறைமுகம். ஓகேங்களா. சரி வாங்க பார்க்கலாம். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து எந்தெந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை ப்ளஸ் சிலப்பதிகாரம் மணிமேகலை. பட்டினப்பாலைன்றது மோஸ்ட்லி வந்து ஏற்றுமதி இறக்குமதினாலே அந்த நூல் தான். ஓகேங்களா. அப்போ இங்கே சிலப்பதிகாரம் மணிமேகலை ஏன் வருதுன்னா யார் பிறந்திருக்காங்க, கண்ணகியும் கோவலனும் பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க 2 பற்றி கதை மாந்தர்களாக வச்சு எழுதுனது தான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அப்போ அதில் கண்டிப்பாக வந்து பூம்புகார் பற்றி இருக்கும் தானே, அதனால தான் இங்கே வந்து நியூஸ் ஆனது இடம்பெற்றிருக்கு. இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரத்துடைய சிறப்பையே பேசுகிறது. ஏன்னா கதை மாந்தர். ஓகேங்களா. ஸோ வந்து கதை மாந்தரான மெயினாக கதை நாயகின்னு சொல்லலாம். கதை நாயகியை வந்து அங்கே தான் பிறந்திருக்காங்க. அப்போ அந்த நாட்டோட சிறப்பு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஓகே. சிலப்பதிகார நாயகி யாருன்னு பார்த்தோன்னா கண்ணகி. அவருடைய தந்தை பேர் பார்த்தோன்னா மாநாய்க்கன். ஓகேங்களா. மாநாய்க்கன் அப்படின்றது யாருடைய இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணகி. இதில் பாருங்களேன் நிறைய பேர் வந்து இந்த மாசாத்துவனுக்கும் மாநாய்க்கனுக்கும் குழப்பிக்குவாங்க யாருன்னு. இதில் கண்ணகியில் கண்ணுனே முடிஞ்சிருக்கும், மாநாய்க்கன்லேயும் கண்ணுனே முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். ஸோ ஈஸியாக வந்து நம்ம குழப்பாமல் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது கோவலனுடைய அப்பா பேர் பார்த்தோன்னா மாசாத்துவான். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மாசாத்துவான் அப்படின்னா மாசு இல்லாமல் வாழ்றதுக்காக தான் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குற்றம் இல்லாமல் வாழ்றதுக்காக தான் மதுரைக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன க்ளூ ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். மாநாய்க்கனை பொறுத்த வரைக்கும் பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதே வந்து மாசாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன், கடல் வணிகன் சொல்ல மாட்டாங்க, பெரு வணிகன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. அப்போ பாருங்கள் அடுத்தது. ஓகேங்களா. ஸோ வந்து மாசாத்துவான் மாநாய்க்கன் இப்போ பார்த்தாச்சு. அவங்க பெருங்கடல் வணிகன், இவங்க பெருவணிகன். இதில் என்ன அப்படின்னா பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் அதிகமாக நிறைஞ்ச பகுதியாக எது இருந்திருக்கு அப்படின்னா பூம்புகார். ஓகேங்களா. அடுத்து இங்கு வணிகம் செய்ய யார் வந்திருக்காங்கன்னா கிரேக்கர்கள் மற்றும் ரோம் நாட்டை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே யார் வந்திருக்காங்க, கிரேக்கர்களும் ரோமர்களும் வந்திருக்காங்க. தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் வந்து பூம்புகார்லேயே தங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க கடல் வழி போக்குவரத்தை தான் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கும் கண்டிப்பாக. அப்படி வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி வியாபாரம் பார்த்துட்டு வியாபாரம் முடிஞ்சோன்னே அங்கே போயிருக்காங்க. அடுத்து இங்கே வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. ஏன்னா அங்கேருந்து வராங்கல்ல. ஸோ வந்து அவங்க தங்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ வந்து இடம் வாங்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேயே தங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பல்வேறு மொழிகள் பேசப்பட்டன. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க இங்கே வராங்க. ஸோ பல்வேறு மொழிகளும் இங்கே வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்பு உருவாகின. அதாவது என்ன அப்படின்னா ஏன் 1 மாதம் ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் டக்குன்னு வேகமாக மூவ் பண்ணிடும். ஆனால் அப்படி கிடையாது. அப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து கப்பலை நிப்பாட்டி அங்கேருந்து ஒரு படகு மூலமாக இருக்கிறது எல்லாமே இறக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால தான். அடுத்து பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றுக்கிட்டாங்க. வெளிநாட்டவர் என்ன பண்ணாங்க, தமிழ் மொழியை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து பண்ட மாற்றங்கள் முறை இல்லாமல் மொழி மாற்றமும் கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிந்தனை பரிமாற்றமும் நடந்திருக்கு. ஓகேங்களா. நம்மளுடைய இப்போ தமிழரோட கல்ச்சர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய கல்ச்சர் என்ன அப்படின்றது நமக்கு பண்பாட்டு கலப்பும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். நேர்மைக்கும் நாணயத்திற்கும். ஓகேங்களா. மிக சரியான விலைக்கு தான் பொருட்களை கொடுத்துருக்காங்க. கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க கடத்தினாங்க அப்படின்றத எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பட்டினப்பாலை. ஆல்ரெடி பார்த்துருப்போம். பூம்புகாரை பற்றி சொல்லக்கூடியது 3 நூல், பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து மெயினாக வந்து கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் அப்படின்றதுனால தான் அந்த கதையை வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லியிருப்போம். ஸோ வணிகர்களும் வந்து கூடுதல் விலைக்கு வந்து அவங்க விற்கிறது தவறுன்னு அவங்க நினச்சாங்கன்ற அந்த நேர்மையை பதிவு பண்ணியிருக்கு. பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆசிரியர் பெயர் பார்த்தோன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா. ஸோ பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஒரு இன்னொரு நூலும் எழுதியிருப்பார். அது என்ன நூல்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கிமு 2ஆம் நூற்றாண்டா கிபி 2ஆம் நூற்றாண்டா
பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இதில் வந்து புகார் நகருடைய தொன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவரே கிமுல வாழ்ந்திருக்கார். அப்போவே பூம்புகாரை பற்றி இந்த அளவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் அது சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ வந்து இது ஒரு தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி செய்யப்பட்டது. எது எது இறக்குமதியானது, எது எது வந்து ஏற்றுமதியானது, எது எங்கேருந்து வந்தது மேட்ச் செட்டில் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது எதுனா குதிரை. இதே வந்து தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது கருமிளகு. ஓகேங்களா. இது வந்து தரை வழி தடங்கள் மூலமாக இறக்குமதியானது. வடமலையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தங்கம். ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், ஏதோ வந்து தக்கம் வாங்க போகும்போது வந்து பக்கத்தில் வடை இருந்துச்சுன்னா வடை சாப்பிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் இமேஜினேஷனுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. தங்கத்தை வாங்கி மெருகூட்டி அழகாக டிசைன்ஸ்லாம் பண்ணி திருப்பி அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சந்தனம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சந்தன மரங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. அடுத்து தென் கடல் பகுதியிலேருந்து எங்கே அப்படின்னா முத்து. ஓகேங்களா. ஸோ கடல் பகுதின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கடல்னாலே முத்து தான். ஓகேங்களா. அடுத்தது கிழக்கு பகுதியிலேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பவளம். அதாவது தெற்கிலேருந்து முத்து கிடைக்கும்போது பவளம் இங்கேருந்து கிடைக்கணும்ல. அப்போ பவளம் இங்கேருந்து கிடச்சிருக்கு, கிழக்குலேருந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஈழத்துலேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா உணவுப் பொருட்கள் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின. அதுதான் முக்கியம். ஏற்றுமதி கிடையாது, இறக்குமதி. ஓகே. பூம்புகார் மற்ற நகரங்கள்லேருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைச்சிருந்தாங்க. வீடுகள் ஒழுங்கான முறையில் இருந்தது. அகன்ற தெருக்களும் இருந்தது, நேரான தெருக்களும் இருந்தது. இது எதுக்காக நான் இந்த லெசனை வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணுறேன். ஓவராலாகவே நடத்தி விட்டு போகலாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் கூற்று காரணம்ல இப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போது இது முக்கியமாக தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா. ஆனால் அங்கே என்ன கேட்டுருவாங்க, இதில் அகன்ற மற்றும் குறுகிய தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியதுன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை ஒழுங்காக ரீட் பண்ணாதனால அந்த ஒரு மார்க்ன்றது உங்களுடைய ரேங்கை வந்து ஈஸியாக மாற்றிடும். உங்களுடைய போஸ்டிங்கே அதுதான் சூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ வந்து அப்போ போஸ்டிங் நல்ல போஸ்டிங்க்கு போனால் தான் இதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப பிலோ போஸ்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து ஒர்க் சொல்லும்போது நமக்கு ஒர்க் ப்ரெஷர் அங்கே அதிகமாகும். படிச்சுட்டும் போகிறது வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ணணுன்றதுலாம் அங்கேயும் போய் ப்ரெஷர் ஆனோம் அப்படின்னா நமக்கு தான் அது லாஸ் இல்லையா. ஸோ வந்து என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகவே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன, அதுவும் ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ வாழ்க்கை முழுவதும் அப்படியே ப்ரெஷராக இருக்கக்கூடாதுல்ல. அதனால் அந்த ஒரு மார்க்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ இதை கூட ஒரு எஃபர்ட் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க, அவ்வளோதான். அப்போ அகன்ற தெருக்களும் நேரான தெருக்களும் அங்கே இருந்தது. அடுத்து இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்தது. எங்கே, பூம்புகாரில். ஏன்னா பூம்புகார்ன்றது எங்கே இருக்குது, இந்த மாதிரி கடல் ஓரத்தில் இருக்குது. அப்போ வந்து இங்கனக்குள்ளே கப்பல் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கன்னா இங்கனக்குள்ளே அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் இங்கனக்குள்ளே பார்த்துருவாங்க. அப்போ செப்பனிடம் தளமும் இங்கே இருந்திருக்கு, கப்பல் கட்டக்கூடிய தளமும் அங்கே இருந்திருக்கு. பூம்புகார் நகர வாழ்வின் சிறப்பினை வந்து என்ன பண்ணுது, புகார் காண்டம் மூலமாக வாசித்தோம். பட்டினப்பாளையில் இருக்கக்கூடிய இதில் வாசித்தோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் 3 காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டம்ன்றது அவங்க பிறந்தது, அதனால் மதுரை காண்டம்ன்றது அவங்க மதுரைக்கு போகினாங்க. ஓகேங்களா. ஸோ மதுரைக்கு போனாங்கன்றதுனால அடுத்தது இந்த புகார் புகார் மதுரை, அடுத்து வஞ்சின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அவர்கள் இமயமலையிலேருந்து கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்த காரணத்தினால வந்து வஞ்சின்றதும் இடம்பெற்றிருக்கும். அப்போ இந்த 3 எப்பயுமே காண்டங்கள் பெயர் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கதையோட தொடர்பு படுத்த வைப்பாங்க. அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா காண்டங்களோட பேரும் மறக்காது. ஓகேங்களா. ஓகே. பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தோம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கிபி 200ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து சிறப்புற்று திகழ்ந்த இந்த புகழ் நகரம் எதனால் அழிப்பட்டது அப்படின்னா கடல்கோள். ஏன்னா கடல் ஓரத்தில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ கடல் சீற்றங்கள்னால அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகள் வந்து இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மதுரை. இந்தியாவில் ஒரு நிமிஷம் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. அதன் சான்றுகளை புகாரங்களை இன்றைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை. அடுத்து இப்போ வந்து புகார் நகரம் முடிஞ்சு, அடுத்து மதுரை. இந்தியாவில் வந்து பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்ட்டு அந்த பெயர் இல்லை. ஏன்னா கடைச்சங்கம், முதல், இடை அப்படின்னு சொல்லிட்டு 3 சங்கங்களுக்கு சங்கம் வளர்த்ததே எப்பயோ அப்போவே மதுரை வந்து இருந்திருக்கு அப்படின்றது மூலமாக தொன்மையாக அறியலாம். பண்டைய காலத்தில் மதுரை முறையை பாண்டியர், சோழர், களப்பிரர் இவங்க 3 பேரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கணும். இதில் யார் இல்லை, சேரர் இல்லை. ஆனால் சோழர்கள் மதுரையை ஆட்சி செஞ்சுருக்காங்க, களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. டக்குன்னு சோழர்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, பண்டைய காலத்தில் வந்து மதுரையும் ஆட்சி செய்தவர்களில் பொருந்தாதவர்கள் யாருன்னு கேட்டுட்டு சோழர்கள் கொடுத்துருப்பாங்க. சோழர் தஞ்சை பக்கம் தானே ஆட்சி செஞ்சாங்க, அவங்க எங்கே மதுரைக்கு வந்தாங்க, இது தப்பு அப்படின்னு போட்டுருவோம். அப்படி போடவே கூடாது. ஓகேங்களா. ஸோ பண்டைய காலத்தில் மதுரை ஆட்சி செஞ்சவங்கன்னு கேட்டாங்கன்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். ஓகேங்களா. அடுத்தது இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சாங்க. பண்டைய காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க பாண்டியர், சோழர், களப்பிரர். பிற்காலத்தில் அதுக்கு அடுத்து பண்டைய காலத்துக்கு பிற்காலம், அதாவது இடைக்காலம். இடைக்காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க பிற்கால சோழர், பிற்கால பாண்டியர், அது இல்லாமல் நாயக்கர். ஓகேங்களா. அப்போ நாயக்கரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க, களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க.
இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு சோழர்கள் வரும்போது ஒரு பண்பு வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பாண்டியர் வரும்போது ஒரு பண்பு, களப்பிரர்கள் வரும்போது ஒரு பண்பு, நாயக்கர்கள் வரும்போது ஒரு பண்பு. இந்த மாதிரி வந்து நிறைய பண்பாட்டு கலப்புகள் அங்கே நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நடந்ததுனால தான் அது மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கீழடியில் இந்த மாதிரியான நிறைய அகழாய்வு பொருட்கள் கிடைச்சது மூலமாக நிறைய இங்கே நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரைக்கு உண்டு. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்பாங்கன்னா 49 பேர். அடுத்து கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிழக்கு கடற்கரையில் தொண்டின்றது ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் மேப்பில் பாருங்கள். மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது தொண்டின்றது. ஏன்னா எங்கேருந்து எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பாருங்களேன். தொண்டின்றது இங்கனக்குள்ளே இருக்க பிளேஸ். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து தான் மதுரைக்கு இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அப்போ எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மறக்காது. தொண்டிலேருந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க, மதுரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிமிஷம். ஓகே. கிழக்கடற்கரையில் அமைஞ்சிருந்து தொண்டியிலேருந்து மதுரைக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, சந்தனம் போன்ற நறுமண பொருளானது கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து பண்டைய இஸ்ரேல் அரசர் யாருன்னு பார்த்தோன்னா சாலமன். ஓகேங்களா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முத்துகளை உவரின்ற இடத்துல இறக்குமதி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏற்றுமதி செஞ்சாரா இறக்குமதி செஞ்சாரான்றதில் டெஸ்ட் வைப்பாங்க. வார்த்தையை ரொம்ப நல்லா தெளிவாக நோட் பண்ணி நம்ம படிக்கணும். பண்டைய இஸ்ரேல் அரசர் யாருன்னு பார்த்தோன்னா சாலமன் முத்துகளை வந்து என்ன பண்ணியிருக்காரு, உவரி அப்படின்ற பிளேஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இறக்குமதி செஞ்சுருக்காரு. பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. அப்போ பாண்டியர் துறைமுகம் கொர்க்கை. அப்போ கொர்க்கை எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த இடம் வந்தாலே யார் தான் வந்துடணும், பாண்டியர்னு வந்துடும். அப்போ கொர்க்கையும் காயல்பட்டினம் யாரோடையதுன்னு பார்த்தோன்னா யாரோடது, நம்மளுடைய பாண்டியர்களுடையது. ஓகேங்களா. மேலே போயிட்டோன்னா நம்மளோட சோழர்களுடையது. அதுக்கும் மேலே போனால் நம்மளோட பல்லவர்களுடையது. ஓகேங்களா. ஓகே பாருங்கள். மேப்பில் எதுக்கு ஒரு டைம் காமிச்சிட்ருக்கேன், இது டைம் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து காமிக்கிறனால உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் ஆகும்னு ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனால் இது எதுக்காக நான் காமிக்கிறேன்னா விசுவலாக பார்க்கும்போது காயல்பட்டினமா ஓகே இங்கேக்குள்ளே தான் இருந்துச்சு, இங்கே பாண்டியர் தானே ஆட்சி செஞ்சாங்க, அவ்வளோ அழகாக நிற்கும். ஓகேங்களா. எப்போயுமே வந்து நம்ம சவுண்டு கேட்குறத விட பார்த்து படிக்கிறத விட அந்த படம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது ஈஸியாக மனசில் பதியும். சரி வாங்க பார்க்கலாம். கொர்க்கைக்கு பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்கான், ஒவ்வொரு பிளேஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சாலமன் இறக்குமதி பண்ணியிருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. ரோமானிய என்ன இறக்குமதி பண்ணியிருக்காருன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஒரு நிமிஷம். என்ன இறக்குமதி பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன இறக்குமதி பண்ணார், முத்துக்கள். ஓகே. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து எங்கே இருந்திருக்கு அப்படின்னா மதுரையில் இருந்திருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த இதில் பார்த்துருந்தோம் நகரத்தில். ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே வந்து ரோமானியர்களுக்கான அந்த நாணயம் அச்சடிக்கதே இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ ரோமர்கள் வந்து இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து தொழிற்சாலை நிறுவி அவங்களோட காயின்ஸ் அடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும்னு பாருங்கள். ஓகே. அடுத்து தூங்கா நகரம். நாலங்காடி அல்லங்காடி. இதில் நாள் அப்படின்றது, அங்காடி அப்படின்றது கடை நமக்கு தெரியும். நாள்ன்றது பகல். இதில் அல்லங்காடினா அல் ப்ளஸ் அங்காடின்னு பிரிப்போம். அல்னா இரவு. அப்போ இரவில் நடமாடக்கூடிய அங்காடி, இரவில் நடக்கக்கூடிய அங்காடி அப்படின்ற பெயரில் வரும். ஓகேங்களா. என்ற 2 வகை அங்காடிகள் வந்து மதுரையில் இருந்திருக்கு. நாலங்காடின்றது பகல் பொழுதலான அங்காடி, அல்லங்காடின்றது இரவு நேரத்து அங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் தொடர்ந்து வந்து உயிர்ப்புள்ள ஒரு நகரமாக எது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை. அதனால தான் தூங்கா நகரம்னு அதை சொல்லியிருக்காங்க. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாதுகாப்பாக தான் இருந்திருக்கு. பகலையும் இருந்திருக்காங்க, நைட்லேயும் வந்து வணிகர்கள்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே பாருங்கள். மதுரையில் இருந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து அந்த ரோமானியர்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பிற நாட்டு நாணயங்களும் வந்து மதுரையில் அச்சடிக்கப்பட்டது அப்படின்றது மதுரைக்கான ஒரு புகழுக்கான ஒரு சான்று அப்படின்னே சொல்லலாம். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ். ஓகேங்களா. மெகஸ்தனிஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிகா நூலை எழுதியிருப்பார். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம், மற்ற நூல்களில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. இவர் யாருன்னு பார்த்தோன்னா இவர் ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர். ஓகேங்களா. ஸோ வந்து மதுரை பற்றிய தகவல்கள் வந்து அந்த மெகஸ்தனஸுடைய குறிப்புகளில் இருந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. மௌரிய வம்ச அரசர் யாருன்னு பார்த்தோன்னா சந்திரகுப்தர். சந்திரகுப்தருடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தோன்னா சாணக்கியர். ஓகேங்களா. ஸோ சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கௌடலியர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அதில் மதுரையை பற்றி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அயல்நாட்டு குறிப்புகள் மதுரையை பற்றி 2 கிடச்சிருக்கு. ஒன்று மெகஸ்தனிஸ், இண்டிகா நூலை எழுதிய மெகஸ்தனிஸ் எழுதினது. இன்னொன்று வந்து அர்த்தசாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் குறிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா சந்திரகுப்தர். சந்திரகுப்தருடைய அமைச்சர் தான் யாருன்னு பார்த்தோன்னா சாணக்கியர். அமைச்சர்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நல்லா சந்திரகுப்தரை லீட் பண்ணி கொண்டு வந்தவரை யார் தான் பார்த்தோன்னா சாணக்கியர் தான். ஓகேங்களா. ஸோ அது பார்க்கும்போது அந்த மௌரிய அரசர் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும் மௌரிய வம்சம் படிக்கும்போது. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் மதுரை நகரம் அப்படின்னா இதை சுற்றி வந்து ஒரு மாதிரி அகழிகள் அமைச்சிருக்காங்க. எதுக்காக, ஏன்னா
ஓகேங்களா. படைகள் வந்து டக்குன்னு உள்ளே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது, இல்லை வேறு எதுவும் வந்து இந்த இது எதுவுமே நடக்கக்கூடாது, இந்த இடத்துல அகழி விட்டுருந்தா ஸோ வந்து இங்கேருந்து இங்கே வர முடியாதுல்ல, அதுக்காக ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த இடத்துல ஒரு சுரங்கமாக அமைச்சிருக்காங்க. அந்த சுரங்கத்தில் யானை எவ்வளோ பெரிய உருவம் கொண்டது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ யானை கூட போயிட்டு வர அளவுக்கு இருந்திருக்கான் ஓகேங்களா. ஸோ ஓகே பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ அகலமான அங்கே சுரங்கப்பாதை இருந்திருக்கு, அதுவும் யானைகள் செல்கிற அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை நகரத்தில் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ என்னென்ன முடிச்சாச்சு, பூம்புகார் பற்றி முடிச்சாச்சு ஓகேங்களா. என்னென்ன முடிச்சாச்சுன்னு சொல்லிடுறேன். பூம்புகார் பற்றி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பற்றி முடிச்சிருக்கோம் அப்படின்னா மதுரை பற்றி முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து என்னது, மதுரை பற்றி முடிச்சிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தோம்னா காஞ்சி ஓகேங்களா. ஸோ காஞ்சிபுரத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பள்ளி அப்படின்ற வார்த்தை எங்கே இருந்துச்சு, ஏராளமாக பள்ளிகள் எங்கே இருந்துச்சு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. அதாவது பள்ளி அங்கே தான் அமைக்கப்பட்டதுன்னு சொல்ல, முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதிகமாக பள்ளிகள் அப்படின்னு அமைச்சது காஞ்சிபுரத்துலன்னு சொல்லியிருக்காங்க. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமணமானவர்களும் புத்த விகாரங்கள்னு சொல்லுவாங்க எப்பயுமே, புத்தர்கள் வந்து படிக்கிறது ஓகேங்களா. ஸோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சமணர்கள்னால் பள்ளிகள்னு சொல்லியிருக்காங்க, புத்தர்கள் வந்து விகாரங்கள்னு சொல்லியிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி, நாலந்தா பல்கலைக்கழகம், நாலந்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் குமாரகுப்தர் வந்து கட்டியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அவர் கட்டி இருக்கக்கூடிய அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யார் படிச்சிருக்கா, யார்னா சீன பயணி யுவான்ஸ்வாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிச்சிருக்காரு ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேருந்து காஞ்சிக்கு வந்திருக்காரு. காஞ்சியில் கடிகைக்கு வந்திருக்காரு. கடிகைன்றது பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய இடத்தை தான் கடிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கடிகைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்திருக்காரு. ஓகே, தகவல் பிழை பாருங்கள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, புகார்னா துறைமுக நகரம் ஓகேங்களா. ஸோ பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடலோரத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ கடலோரத்தில் இருந்தனால அது துறைமுக நகரமாக இருந்திருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் அல்லங்காடி, அடுத்து நாலங்காடின்னு இருந்தனால அது வணிக நகரமாக இருந்திருக்கு. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி நகரமாக இருந்திருக்கு. ஏன்னா கல்வி நகரமாக இருந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காரு, வெளிநாட்டில் இருந்தக்கூடிய யுவான்ஸ்வாங் இங்கே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நகரங்களில் சிறந்த நகரம் எது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா காளிதாசர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா நாயன்மார்களில் முதன்மையானவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய திருநாவுக்கரசர். அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி அமைச்சுக்கிறது, கரை இல்லாதவர் ஓகேங்களா. அப்போ கரை இல்லாதவங்க, இவங்க வந்து கரை இல்லாதவங்கப்பா, சுத்தமானவங்கப்பா அப்படின்னு யார் சொல்லுவாங்க, நம்ம நாவுனா என்னது, நாக்கில் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் இவங்க கரை இல்லாதவங்க, இவங்க சுத்தமானவங்க ஓகேங்களா, நாக்கு சுத்தமானவங்க, சொன்னபடி இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ கரை இல்லாதன்னு வந்தால் நாவுக்கரசர் தான் ஓகேங்களா. ஸோ இவங்க இதை பற்றி சொன்னது ரெண்டே பேர் தான், ஒன்று காளிதாசர், இன்னொன்று நாவுக்கரசர். இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா காளிதாசர் தான் இதை சொன்னாங்க, நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அடுத்து புத்தகையா சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போன்ற 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா யுவான்ஸ்வாங். அப்போ புனித தலங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 7, அதில் வந்து காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது யுவான்ஸ்வாங் ஓகேங்களா. ஸோ அதில் புத்தகையாவும் ஒன்று, சாஞ்சியும் ஒன்று. அடுத்து தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் தான் எதுன்னு பார்த்தோன்னா காஞ்சி ஓகேங்களா. தொண்டை நாடுன்றது பல்லவர்கள், நான் காமிச்சேன் பார்த்தீங்களா மேப் இப்போ இதுதான் வந்து தமிழ்நாடு, சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, இங்கனுக்குள்ளே வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கனுக்குள்ளே தான் வந்து காஞ்சியானது இருக்கும். ஸோ காஞ்சிபுரம் தான் தலைநகரம், யாரோடதுன்னு பார்த்தோன்னா பல்லவர்கள் ஆண்ட நகரம் வந்து தொண்டை நாடுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து தொண்டை நாட்டில் மிக பழமையானது எதுன்னு பார்த்தோன்னா காஞ்சி ஓகேங்களா. ஸோ இங்கே யார் பிறந்திருக்காங்க அப்படின்னா தர்மபாலர். இது வந்து ஆட் ஒன் அவுட்டில் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்து தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மன் கொடுத்துட்டு வேறு ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது யார், அங்கே பிறந்தவங்கள யார் பிறந்தவங்க, இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ காஞ்சிபுரத்தில் அப்போ பிறந்தவங்க யார், தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் ஓகேங்களா. ஸோ 3 ஆண்கள், சுமதின்ற ஒரு பெண்கள் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. போன்ற சான்றோர்கள் வந்து அங்கே வந்து பிறந்து வாழ்ந்தவர்கள். இச்செய்திகள் மூலம் காஞ்சியோட கல்வி சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சி வந்து கல்வி நகரம்னு மட்டும் சொல்லாமல் கோவில் நகரம்னு சொல்லப்படுது. கோவில் நகரம்னு நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸில் மதுரைன்னு சூஸ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நானும் சூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ வந்து அப்படி சூஸ் பண்ணிடாதீங்க மதுரைனா, ஏன்னா நிறைய பேர் வந்து கோயில்னாலே மதுரை அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படி கிடையாது ஓகேங்களா. ஸோ காஞ்சி அப்படின்னா கோவில்கள் நகரம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. அதில் மெயினாக வந்து புகழ்பெற்ற கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஓகேங்களா. ஸோ இது யார் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதில் பல்லவர்கள் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ பல்லவர்கள் லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிறதுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இது கூட லிங்க் ஆகும் ஓகேங்களா. ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து சேர நாடுனா என்ன, எங்கெங்கே இருக்குது, சோழ நாடு எங்கெங்கே இருக்குது, பாண்டிய நாடு எங்கெங்கே இருக்குது, தொண்டை நாடு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு அந்த மேப் வச்சு சொல்ல போகிறேன் ஓகேங்களா. சேர நாடு அப்படின்றது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரளான்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா, நிமிஷம் இருங்க.
இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சேர நாடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கனுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கரையோரத்தில் இருக்கும். எதனாலங்க இங்கேக்குள்ளே இருக்குது? ஏன்னா சேரர்கள் அப்படின்னாலே அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. கேரளான்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஏன்னா இங்கனுக்குள்ளே தான் கோவை இருக்கும். ஓகேங்களா. ஸோ கோவை இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் உள்ளே வந்தவங்க தான் என்ன அப்படின்னா இந்த கரூரை. ஓகேங்களா. ஸோ இந்த ஓரத்தில் தான் சொன்னேன். இதுலேருந்து உள்ளே வந்தவங்க தான் கொஞ்சம் இந்த வஞ்சி அப்படின்றக்கூடிய அழைக்கப்படக்கூடிய இந்த கரூரை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கேரளா இந்த வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இங்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அவங்களோட தான். ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம கண்டிப்பாக கெஸ் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய கேரளா, இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, இங்கே கோயம்புத்தூர் இருக்கும். அந்த மேப்பு இங்கே தமிழ்நாடு மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கரூர். ஓகேங்களா. பாருங்கள், அனுப்பிச்சிருங்க. இப்போ சேர்நாடு பாருங்கள், கோவை, நீலகிரியும் அந்த கோவைக்கு இந்த மாதிரி மொக்கு வரும். இங்கேக்குள்ளே கோவை இருக்கும், இங்கேக்குள்ளே தனியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கேக்குள்ளே இருக்கதா நீலகிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரளா. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்தது சோழநாடை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலில் என்னென்ன மாவட்டங்கள் வரும்? ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு மேப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போடுங்க, வித் டிஸ்ட்ரிக்ட்னு போடுங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு மேப் வித் டிஸ்ட்ரிக்ட்னு போடுங்க. அதில் இப்போ இந்த மாதிரி இதுதான் தமிழ்நாடு அப்படின்னா இந்த நடுவில் எந்தெந்த மாவட்டங்கள் கவர் ஆகுதோ அது எல்லாமே சோழநாடு. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ஓகேங்களா, திருச்சி, புதுக்கோட்டை, இது எல்லாமே சேர்ந்தது. ஓகேங்களா. இதில் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் குழப்பாமல் இருக்கணும்னா தா அதே மாதிரி இங்கே இங்கே நான். ஓகேங்களா. நான் அவ்வளோ இந்த இதுலேயே தான் வருது. நான் அதுக்கடுத்து என்ன வரும்? பா வரும். அப்போ பா வரிசையில் புதுக்கோட்டை வருது. அப்போ பாருங்களேன், நான் பா இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா தாள தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் முடிஞ்சு. நாகை, பாலை வந்து புதுக்கோட்டை. அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் தானா பான். அடுத்து பாண்டியநாடுன்றது இப்போ இதுதான் தமிழ்நாடுனா இந்த ஓரத்தில் இருக்கிறது சேரன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா. இந்த சென்ட்ரலில் கவர் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சோழர்கள். அப்போ இந்த தெற்கை கவர் பண்ணுறவங்க யார்? நம்மளுடைய பாண்டியர்கள். அப்போ தெற்க என்னென்ன இருக்குது? மதுரை இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது, சிவகங்கை. மதுரை, சிவகங்கை இப்போ நம்ம பிளேஸில் பார்த்துட்டோம். சிவகங்கையில் தான் கீழடி இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி. ஓகேங்களா. அப்போ வந்து சிவகங்கை வரும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், இது மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேப் போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். ஓகேங்களா. அப்போ தெற்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே பாண்டியர்கள். ஓகேங்களா. அடுத்தது தொண்டை நாடுன்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு போட்டோம், சென்ட்ரோ ஆக்குபை பண்ணிட்டோம், இங்கே இருக்கக்கூடிய தெற்கதையும் ஆட் பண்ணிட்டோம், இங்கே மேற்கு இருக்கக்கூடியதை ஆக்குபை பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் எங்கே இருக்குது? வடக்கில் மட்டும் தான் மிச்சம் விட்டுருக்கோம். அப்போ அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே தொண்டை நாடு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு மேப் வித் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன் டைம் அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணவே மாட்டீங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். பாருங்கள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருநெல்வேலி தெற்க இருக்கும், திருவண்ணாமலை மாற்றி சொல்லிட்டேன், வேலூர், விழுப்புரம். ஓகேங்களா. ஸோ இந்த இருக்கக்கூடிய வடக்கு பகுதி, அதுவும் எதில்? வேலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. ஓகேங்களா. விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. ஓகே, இதெல்லாமே என்னன்னு பார்த்தோன்னா தொண்டை நாடுன்றது மோஸ்ட்லி வந்து இந்த காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் பல்லவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே, பாருங்கள், பொற்கால பல்லவ மன்னர் ராஜசிம்மன் இந்த கோவிலை கட்டினார். எந்த கோவில்? காஞ்சி கைலாசநாதர் கோவில். மேலே பார்த்தோம்ல நான் கமெண்ட் பண்ண சொன்னேன்ல உங்களை, அந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ காஞ்சி கைலாசநாதர் பொறுத்த வரைக்கும் வந்து ராஜசிம்மன் அவர்கள் வந்து இந்த கற்கோவிலை கட்டியிருப்பார். இது ஒரு கற்கோவில்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்படின்றத நான் பேர், காஞ்சி கைலாசநாதர் கோவில், அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணுவார்? ராஜா என்ன பண்ணுவார்னா அவரோட கையாலே என்ன பண்ணுவார்? சிம்மம். ஓகேங்களா. சிம்மம்னா சிங்கம். ஓகேங்களா. ஸோ சிங்கத்தை கூட என்ன பண்ணுவார்? அப்படியே பிடிப்பார். ஓகேங்களா. ஸோ வந்து அந்த காலத்துலலாம் கல்லை தான் வந்து ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அப்போனா கற்கோவில். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன க்ளூ ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா பாயிண்ட்டும் கேதர் ஆயிரும். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் இருந்துச்சு. இது ஒரு கற்கோவில்னு சொல்கிறோம். ஸோ குடைவரை கோயில்களும் இருந்திருக்கு. அது மெயினாக வந்து குடைவரை கோயில்னு பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மண்டகப்பட்டு குகைகள் வெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யார் கூட தொடர்புடையதுன்னு பார்த்தோன்னா மகேந்திரவர்மன் பல்லவ கூட தொடர்புடையது. அது நீங்கள் வந்து அதை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பௌத்த துறவி யாருன்னு பார்த்தோன்னா மணிமேகலை. அதாவது மணிமேகலைன்றவங்க யாரும் எந்த காப்பியத்தோட தொடர்புடைய சிலப்பதிகாரம் மணிமேகலை பார்ப்போல அந்த மணிமேகலையில் வரவங்க மாதவியோட பொண்ணாக வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தோன்னா பௌத்த துறவி. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. மணிமேகலை யார் அப்படின்னு பார்த்தோன்னா பௌத்த துறவி. ஓகே, பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலை ஒன்று இருக்கும், இன்னொன்று குண்டலகேசி ஒன்று இருக்கும். இதை தவிர ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம் எல்லாமே வந்து சமண காப்பியம் தான். இது ரெண்டு மட்டும்தான் பௌத்த காப்பியம். இது வந்து ஆல்ரெடி ஒரு டைம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் மணிமேகலைன்றது என்ன காப்பியம்னு கேட்டிருந்தாங்க ஒன் டைம். ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுடைய டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஐம்பெருங்காப்பியங்களோ ஐஞ்சிருங்காப்பியங்களோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இது வந்து எந்த இது மதத்தில் வரும், சமணமா, பௌத்தமா, சைவமா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிமேகலை இறுதி காலத்தை எங்கே கழிச்சிருக்காங்க அப்படின்னா காஞ்சியில். ஓகேங்களா.
ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு இருந்தது. ஏரி இருந்தாலே அங்கே விவசாயம் நல்லா இருந்திருக்கும், விவசாயிகள் நல்லா இருந்தாலே மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து காஞ்சி நகரை சுற்றி ஏரிகள் வந்து நிறைய வெட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏரிகள் கால்வாய்களுடன், அதாவது வந்து அந்த ஏரியில் வந்து விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் செய்கிறதுக்காக கால்வாய்களும் இருந்திருக்கு. அப்படி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து ஒரே இதில் இருந்ததுனால தான் அது ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபின்லாந்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே அதிகமான ஏரிகள் அங்கே இருக்குன்றதை நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஓகேங்களா. ஸோ வந்து எல்லா நியூஸும் வந்து கேதர் பண்ணவங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓகேங்களா. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ண மாதிரி தான் இது வருது. ஓகேங்களா. ஓகே, பார்க்கலாம். ஏரிகளின் மாவட்டம், ஏரிகள் அப்படின்னு வந்துட்டாலே ஃபின்லாந்தும் சொல்லுவாங்க. இங்கே ஏரிகளின் மாவட்டம்னு வந்தால் அது காஞ்சி. ஓகேங்களா. ஓகே, கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை. காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களுக்கு வந்து நீர் மேலாண்மை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கரிகாலன் வந்து எதை கட்டினாங்கன்னா கல்லணை. எதற்கு நடுவில் கட்டினாங்க? காவிரி யாருக்கு நடுவில் கட்டினாங்க. அது யாருக்கு பயணம் கொடுக்குறதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரி மற்றும் கால்வாய்களுக்கு மூலமாக வந்து கொடுக்கறது மூலமாக வந்து இந்த கல்லணையானது பயன் தருது. ஓகேங்களா. காஞ்சிபுரம், கல்லணை, கரிகால சோழன் ரெண்டு எல்லாமே காக்கான்னு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய இம்மூன்று நகரங்கள் மட்டும் இல்லாமல் பழைய நகரங்கள் வேற என்ன இருந்திருக்கு அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல்பட்டினம் இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம மேப்பில் பார்த்தது. இங்கெல்லாம் ஆய்வுகள் வந்து மேற்கொள்வதன் வாயிலாக நிறைய இன்னும் தொழில் சான்றுகள் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மீள்பார்வை ஒரு டைம் பார்த்தலாம். எப்பயும் மீள்பார்வை மிஸ் பண்ணிடாதீங்க. மீள்பார்வைன்றதுல 1-2 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளோட புகழ்பெற்ற தொன்மையான நகரம் கேட்டாங்கன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார். புகார் நகரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாழ்க்கை முறையை சங்ககால நூல் எது அப்படின்னா பட்டினப்பாளையம் மற்றும் சிலப்பதிகாரத்தை படிப்பது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்து பெருமை எதுக்கு இருக்குது அப்படின்னா மதுரைக்கு இருக்குது. பல சான்றோர்கள் வந்து எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா காஞ்சியில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. காஞ்சியில் கல்வி சிறந்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில்கள் நகரம்னு சொல்கிறாங்க. நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று ஏரிகளின் மாவட்டம்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். சோழநாடு அப்படின்றது சோறுடையது. சோழநாடை பொறுத்த வரைக்கும் இங்கே தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீர் வசதி அவ்வளோ அதிகமாக இருக்காது. அதனால தான் அங்கே வந்து நெற்பயிர்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் நெற்களஞ்சியம்னு சொல்கிறோம். ஸோ நெற்களஞ்சியம்னு பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து நெல் அதிகமாக இருக்கும் போது சோறு அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ சோறு உடைத்து. பாண்டிய நாடுன்றது முத்துடைத்து. ஏன்னா தெற்க பார்த்தோம். ஓகேங்களா. இவங்களுடைய இதுன்னு பார்த்தோம், துறைமுகம்னு பார்த்தோம்னா தெற்க இருக்கக்கூடிய கொர்க்கையும் காயல் கட்டினமும். ஓகேங்களா. ஸோ கொர்க்கையோட தலைவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே வந்து எந்த இதில் சொல்லியிருப்பாங்க? கொர்க்கையோட தலைவர்னாலே மோஸ்ட்லி பாண்டியர். அதுலேயும் வந்து அதிவீர பாண்டியருக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. முத்து குளிக்கும் இடத்துடைய தலைவர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அப்போ மோஸ்ட்லி இந்த கொர்க்கைனாலே முத்து தான் ஃபேமஸ். கொர்க்கைன்றது யாருடையதுன்னா பாண்டிய நாடு. இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது சேர நாடு பொறுத்த வரைக்கும் வேலம் உடைத்து. வேலம் அப்படின்னா யானைகள்னு சொல்லுவாங்க. சேரர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே எங்கே இருப்பாங்க அப்படின்னா கேரளா சைடை பொறுத்த வரைக்கும் வேலம் பார்த்தோம் அப்படின்னா யானைன்னு சொல்லுவோம். யானைகள் அதிகமாக வந்து சேரர்களுடைய நாடுகளில் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொன்று அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இன்னும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். யானை தந்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அதுவும் வந்து இங்கே சேரநாட்டில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம தமிழில் வந்து இந்த கலைகள் மூலமாக இருக்கும்ல, அந்த லெசனில் வந்து இருக்கும். அதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதை ரீகால் பண்ணிக்கோங்க. தொண்டை நாடை பொறுத்த வரைக்கும் சான்றோர் உரைத்து. தொண்டை நாடுனா எந்த நாடு? இப்போ பார்க்கக்கூடிய பல்லவர்களுடைய நாடு தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்? தொண்டை நாடுன்னு சொல்கிறோம். இந்த தொண்டை நாடை பொறுத்த வரைக்கும் யார் ஆண்டது அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க. ஸோ தொண்டை நாடை பொறுத்த வரைக்கும் சான்றோர்கள். ஏன்னா அது படிக்கக்கூடிய நகரம், கல்வி நகரம்னு இப்போ தான் பார்த்தோம் காஞ்சி. ஓகேங்களா. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ வந்து அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா புக் பேக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ புக் பேக் நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுக்கலாம். எதுக்காக புக் பேக் மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறோன்னா இப்போ நீங்கள் இந்த லெசனை கவனிச்சோன்னே நீங்களாவே புக் பேக்கில் இருக்கிறத மார்க் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்களே மார்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இல்லை எங்களுக்கு வந்து லெசனோட சேர்த்து புக் பேக்கை கொடுத்துருங்க. தாராளம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அந்த மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்குறேன். அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? ஓகேங்களா. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு சொல்லுங்கள். அடுத்தது இரண்டாவது வேலம் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடை சொல்கிறோம்? ஓகேங்களா. ஸோ வேலம் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடை சொல்கிறோம்? சோறு உடைத்து அப்படின்னு சொல்லி எந்த நாடை சொல்கிறோம்? ஓகேங்களா. அடுத்தது நாலாவது கல்லணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்தது அஞ்சாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சாணக்கியர் பார்த்தீங்களா. சாணக்கியர் இல்லாமல் இன்னொரு அயல்நாட்டினருடைய குறிப்பும் வந்து இருந்திருக்கும் பூம்புகாருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து அந்த அந்த பூம்புகாருக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த பூம்புகாருக்கு இன்னொரு நூல் எழுதின ஒரு ஆசிரியர் இருப்பார். அந்த ஆத்தருடைய குறிப்பும் கிடச்சிருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ வந்து அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5க்கும் எனக்கு ஆன்சர் தெரியனாலும் பரவாயில்லை, தப்பில்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறீங்க, தப்பில்லை. ஓகேங்களா. ஸோ வந்து திருப்பி நல்லா படிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. நீங்கள் ஸ்கோப் வச்சு டெய்லி ஒவ்வொரு லெசன் மட்டும் கரெக்டாக நாங்கள் கவர் பண்ண ஈஸியாக கவர் பண்ணிட்டு
பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஆகாமல் பொறுமையாக படிக்கிறீங்க, நீட்டாக படிக்கணும் ஓகேங்களா. ஸோ வேகமாக ஓடணும் அப்படின்றத விட வேகமாக ஓடணும் கண்டிப்பாக, இல்லைன்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஓடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற டைம் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ யூனிட் 8 என்னால் கவர் பண்ண முடியலன்னா யூனிட் 8 ஸ்லோவாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வேகமாக கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை வேகமாக கவர் பண்ணுங்கள். நல்லா வராத சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் அதிக டைம் கொடுங்க. அவ்வளோதான், இதுதான் என்னோட சஜஷன் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து படிங்க. உங்களுடைய கடின உழைப்பு அப்படின்றது வேணும் ஓகேங்களா. ஆசைப்பட்டதை வந்து நம்ம என்னது இந்த படத்தில் கூட சொல்லுவாங்களா, ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது அடம் பிடிக்க தெரியணும் ஓகேங்களா. அதுதான் நான் ஆசைப்பட்டுட்டேன், என்னால் அடம் பிடிச்சி என்னால் அதை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும்ட்டு அந்த வெறி இருக்கணும் ஓகேங்களா. சும்மா நானும் பாஸ் பண்ணிடுவேன், நானும் போயிடுவேன் சொல்லிட்டு இருந்தால் பார்த்தாது, நம்ம செயலில் இறங்கணும் ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. தேங்க்யூ.